பரம்பரை தெருக்கூத்து மன்றத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று இந்த மேடையில் நடத்தக்கூடிய கூத்து காடும் மழையும் என்னும் கூத்தை நடத்த முன்வந்துள்ளோம். இதற்கு முதலாக விநாயகரை துதி செய்வோம். சிவா துதே கட்டியக்காரன் வந்தனம் கல்யாண் பாலகா 33 கோடி தேவர்கள் புடைசூழ இருந்த எண்ணெய் யாது காரணமாய் நினைத்தாய் பாலகா? ஐயா கணநாதா, நாங்களோ காடும் மழையும் என்னும் கூத்த நடத்த முன் வந்துள்ளோம். இதில் யாதொரு குற்றம் குறியும் இல்லாமல் காத்து ரட்சிக்க வேண்டும் கணநாதா. அப்படியே கூத்தை நடத்துங்கள், கம்பீரம் உண்டாகும். நான் கைலங்கிரி சென்று வருகிறேன். அப்படியே போயிட்டாங்க. இப்போ இது அர்ஜுன மகாராஜன் தமிழ்நாடு வருகின்ற விதம் காண்க. அதற்கு சேதக்காரனாகிய நான் ஒரு மாட மாளிகை கூட போகிறோம்.
அர்ஜுனன் வருகின்றானே. ஆசீர்வாதம். காவலன் ஐயா, வீரகுல சந்திரகுல தோன்றலாய் பாண்டுவின் புதல்வர்களாய் நாங்கள் ஐவர்கள் தோன்றி கால எதிரிகளை வென்று எமது பெரிய தந்தையாரும் மற்றும் பிதாமகர் பீஷ்மர், சிறிய தந்தை விதுரர் மற்றும் குலகுருமார்களின் ஏகோபித்த ஆலோசனைப்படி எம் முன்னோர்கள் ஆண்ட தாண்டவவன பிரஸ்தம் எனும் நாடு தலைநகராக இருந்து சிதலமடைந்த நாட்டை சீர் செய்து இப்போது என் அண்ணன் தர்மபுத்திரன் தலைமையில் ஆண்டு வருகின்றோம். இந்த நிலையில் பாஞ்சாலியை மணந்து ஆண்டுக்கு ஒருவராக சுகித்து வாழும் நாளில் தர்மபுத்திரன் முறையில் தவிர்க்க முடியாத சூழலால் நான் ஆயுதம் எடுக்க போனதால் தீர்த்த யாத்திரை போக நிலை ஏற்பட்டது. அந்த நிலையில் சுபத்திரனை மணந்து சுகமாக வாழ்ந்து வருகின்றோம். காவலன் ஐயா, இந்த இனிய இளவேணி கால வனப்பை காண எனக்கு ஆவல் தோன்றுகிறது. ஆகவே நீ சென்று என் மனைவி சுபத்திரையை நான் எடுத்துக் கொண்டு வா. அப்படியே ஆகட்டுங்க.
அம்மா காவலன் வணங்குகிறேன். ஆசீர்வாதம். காவலன், அம்மா காலம் எப்படியெல்லாம் மாறி என் கனவுகளை கட்டி இழுத்து வந்து என் காதலரை எனக்குள்ளவராக கழிக்க செய்து இந்த இன்ப உலகின் அனுபவங்களை சுவைத்து மகிழும் வாய்ப்பை வழங்கி என்னை மகிழ்ச்சியடைய வைத்துள்ளது. அம்மா அர்ஜுன மகாராஜர் தங்களை அழைத்து வரும்படி உத்தரவு. அப்படியா? ஆமா. புறப்படு. சுபத்திரை வணங்குகின்றேன். அன்புலக ராணியே அன்புகமே வடிவழகே அன்புகமே வடிவழகே அலங்கிப்பமே தந்திடும் மறந்தரும் முளைவரமே அன்புலக ராணியே அன்புகமே வடிவழகே. ஆசீர்வாதம். எழுந்திருப்பாய் சுபத்ரா. நாதா, ஆனாலும் இப்போது என்னை அழைத்து விட்டதே என்னையே அதி தீவிரமாக என்னை அழைத்த காரணம் தென்றல் வாழும் மனமே திறந்து ஒப்பானை செய்து புறப்படு ரத்தினமே தென்றல் வாழும் மனமே சேர்ந்து காண கண்ணே சுபத்ரா. நமது மனவாழ்வில் சிறு தூசுகள் கூட படியாமல் காக்கவும் நமது மனமும் விழிகளும் புதுமைகளை கண்டுகளிக்க மனவேடிக்கை காண செல்லவே உன்னை அழைத்தேன் கண்ணே. மிகவும் மகிழ்ச்சியத்தான். நான் மட்டுமே போக வேண்டுமா? இல்லை இல்லை இல்லை, மாமா கண்ணபிரானும் சகோதரி ருக்மிணியுடன் சேர்ந்து போகத்தான் முதலில் உன்னை அழைத்தேன். அப்படியா? அண்ணனையும் அண்ணியும் எதிர்பார்ப்போம். காவலன், நீ சென்று எனது மாமா கண்ணபிரானையும் சகோதரி ருக்மிணியும் அழைத்துக் கொண்டு வா. புறப்படுகிறேன். அமரநாயகர்
ஐயா காவலன் வணங்குகிறேன். ஆசீர்வாதம். துவாரகாபுரி வாசன். எனது பெயர் கண்ணன். காவலன் ஐயா, என் மனதில் நான் ஒரு ஆவல் கொண்டேன். சரிங்க. அதை உடனே எனது மனைவி ருக்மணியிடம் தெரிவிக்க வேண்டும். நீ சென்று எனது மனைவி ருக்மணியை அழைத்ததாக அழைத்து வா. அப்படியே ஆகட்டுங்க. காவலன் வணங்குகிறேன். ஆசீர்வாதம். அம்மா தோழி வணங்குகிறேன். ஆசீர்வாதம். காவலன். அம்மா எனது பெயர் ருக்மணி. சரிங்க. என் துணைவர் மாதவத்தின் ஆதவன், மண்ணுலக பேரழகன், துவாரகையின் தலைவர். அவர்தாம்மா உங்களை இன்னும் சொன்னாரு. சரி, சென்று காண்போம். சுவாமி, தோழி வணங்குகிறேன். பணிவுடன் என்னை வணங்கும் பாவையே போற்றி போற்றி. பசுமை சேர்வனமே தானே பறிவுடன் செல்லத்தானே. கண்ணே ருக்மணி, சுவாமி. ஆசீர்வாதம். எழுந்திருப்பாயா? நாதா, என்னை அழைத்த காரணம்? கண்ணே ருக்மணி, சுவாமி, நமது உள்ளத்தின் குறிப்பு மகிழ்ச்சியின் உச்சத்தை தொட வசந்தத்தை வாரி வழங்கும் அந்த எழில்மிகு சோலையை காணவே உன்னை அழைத்தேன். சரி. ஐயா வணங்குகிறேன். தங்களை காண அர்ஜுன மகாராஜனும் தங்களின் சகோதரி சுபத்ரா தேவியும் எதிர்பார்க்கிறார்கள். அப்படியா? ஆமா. சரி, புறப்படுவோம். ஐயா, நாங்கள் வந்திருப்பதாக தெரிவிப்பாய். அப்படியே ஆகட்டுங்க. மகாராஜா கண்ணபுரான் வந்திருக்கிறார். அப்படியா? ஆமா. சுபத்ரா, நாதா, அண்ணா மாமா வந்திருக்கிறார். சென்று அழைத்து வருவோம். பாருங்கள். புறப்படு. அம்மாள் மகனே,
என் பாசமிகு ஏந்தரே, எனது அருமை மாமனே அர்ஜுனன் வணங்குகின்றேன். ஆசீர்வாதம். மாமனின் பாச தோட்டத்தில் மலர்ந்த பாரிஜாத மலராம் என் அன்பு சகோதரி ருக்மணியே, வருக வருக என்று உங்கள் இருவரையும் வரவேற்கின்றேன். அர்ஜுனா, மாமா, எங்களை அழைத்த காரணம்? மாமா, இந்த இளவேணி கால வனப்பை காண எங்களுக்கு ஆவல் தோன்றுகிறது. அதற்குத்தான் உங்கள் இருவரையும் எதிர்பார்த்து நாங்கள் காத்திருந்தோம். ஆமா. அப்படியா? ஆமா. மிக்க மகிழ்ச்சி. அர்ஜுனா, மாமா, நாடி வந்தம் கூடி செல்லவே ஏமத்துலதை, 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 கண்டவன கோலையலில் நறுமலர் பூத்தமொழி, கண்டவன கோலையலில் நறுமலர் பூத்தமொழி, கண்டவன கோலையலில் நறுமலர் பூத்தமொழி, கண்டவன கோலையலில் நறுமலர் பூத்தமொழி, இதையில் மகிழ்ச்சி தோணவே என்று கனவே, 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 அடியோலம் கூடி செல்லவே எமக்குள்ளதை, அடியோலம் கூடி செல்லவே எமக்குள்ளதை. மைத்துனா, மாமா, உள்ளத்தின் வெப்பத்தை கணித்து உவகை பொங்கும் எழில் பொங்கும் இந்த வனக்காட்சியை காணவே எங்களுக்கும் ஆவலாய் தோன்றியது. சரி, அதனால் நாம் அனைவரும் சென்று பார்ப்போமே. அப்படியா இருக்கட்டும் மாமா. சரி, புறப்படுங்க. மாமா, இந்த வனம் எவ்வளவு அழகாக இருக்கிறது பார்த்தீங்களா? ஆமா. ருக்மணி, சுவாமி, சுபத்ரா, அண்ணா, அதோ தெரிகிறதே நீர்வீழ்ச்சி. ஆமாம், அதன் அருகே சென்று கண்டு கழியுங்கள். நாங்கள் இருவரும் அந்த பக்கம் செல்கிறோம். அப்படியே ஆகட்டும். புறப்படுங்க. அருமையான காட்சி. என்ன அழகு அண்ணி. இந்த வனத்தில் வந்து நாம் ஏன் வேறுமனே இருக்க வேண்டும்? என்ன செய்வோம்? அனைவரும் ஒன்று கூடி கும்மி அடிப்போமா? அடிப்போமே. நானும் வரமா கும்மி அடிக்க. நீங்க வரியா? ஆமாமா, கும்மி அடிக்க தெரியுமா? அடிக்க தெரியுமா? சரி வா. கும்மி அடிப்போம் அருங்கடி கூடி நாம் ஒருவடி. 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 மழை வேண்டும் என்றால் மரணம் வேண்டும். மழை வேண்டும் என்றால் மழை வேண்டும் என்றால் மரம் வளர்க்க வேண்டும். கும்மி அடிப்போம் அருங்கடி கூடி நாம் ஒருவடி. சுபத்ரா, அண்ணி, இந்த அழகை கலையும் ஆமா மலைகளும் அழகை பார்க்கும்போது எப்படி இருக்கின்றது தெரியுமா? அப்படி அண்ணி. மலையும் காடு செடியோ அங்காத இயற்கையே மணந்த வரும் காட்சியே. 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 மலை மன்ன ஓவியா காட்சியாக மறந்திடும். 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 மலை மாறும் காட்சியா மலராத இயற்கையே மணங்க வரும் காட்சியே. மலையும் காடு செடியோ அங்காத இயற்கையே மணங்க வரும் காட்சியே. சுபத்ரா, அண்ணி, இதை பார்க்கும் பொழுது ஓங்கி நிற்கும் மலைச்சிகரம், மலைச்சிகரத்தின் கருமைக்கு பசுமை வண்ணம் தீட்டும் காட்டு மரங்களும் செடி கொடிகளும் விழிகளுக்கு விருந்தாக அல்லவா காட்சியளிக்கிறது. அது மட்டுமா, இந்த
அது நாம் இதுவரை காணாத காட்சி. நாம் காணும் இந்த எதிர் சிந்தும் காட்சிகளே நம் கண்களுக்கு சொர்க்கமாகத்தான் தோன்றுகிறது அண்ணி. அதுவும் பார்த்தாயா, பறவைகளும் விலங்குகளும் அழகை பார்க்கும்போது எப்படி இருக்கிறது? பறவை மிருகம் உறவு கொள்ளும் மலரை தழுவும் தென்றல் மனம் சுமந்து நம் மீது வீசுவதை விலை கொடுத்து வாங்க முடியுமா? முடியவே முடியாது. பறவைகளும் விலங்குகளும் உறவோடு செல்வதை விழிகளுக்கு எவ்வளவு விருந்தாக காட்சி அளிக்கிறது. புத்துணர்ச்சியாக இருக்கிறோமா? ஆனால் அண்ணி, நாம் எல்லாம் இந்த காட்சிகளில் மெய் மறந்து விட்டோம். நாம் வாருங்கள், நம் துணைவர்களை சென்று சந்திப்போம். வாருங்கள். காவலன் வணங்குகிறேன். ஆசீர்வாதம். காவலன் ஒளியும் வெப்பமும் உலகிற்கு அளித்து உயிர்களை ரட்சிப்பவன். தேவர்களுக்கு மூலமாயிருந்து அவர்களின் சகல அறிவிப்பானை பெற்று எதிர்பார்ப்பை நிறைவேற்றி எல்லா தேகங்களிலும் அந்தரத்தினமாக வாசம் செய்பவன். சரிங்க. வேதியரெல்லாம் இந்த முனைக்கு போற்றும் யாகாதிபவனான அக்னி தேவன் எனது திருநாமம். சரிங்க. தனஞ்சயன், பாகவன், வாயுமித்ரன் என்று பல பெயர்கள் உண்டு. சரிங்க. எண்ணில் 5 வகை உண்டு. என்னென்ன வகைங்க? அதாவது திரேதாக்னி, உத்ராக்னி, ஜடாக்னி, கொடவை முகாக்னி என்பதுதான் அது. சரிங்க. அது மட்டுமா, 8 திசையிலே தென்கிழக்கு திசைக்கு அதிபனாகவும் பஞ்ச பூதங்களில் நெருப்பாகவும் பிடிக்கலன்னா எழுந்து போயிடலாம், பேச விடுவாரு. எட்டு திசையிலே தென்கிழக்கு திசைக்கு அதிபனாகவும் பஞ்ச பூதங்களின் நெருப்பாகவும் முத்துயில் மூலவனை
ஆகுவேன். சரிங்க. இருந்தாலும் இயற்கை வகுத்த சில விதிமுறைகள் மீறப்படும் போது அதற்கு உண்டான பலனை ஏற்பதை போல் இன்று நானும் மந்தப்பட்டு எரித்தழிக்கும் சக்தி ஈரமாகப்பட்டு மந்த நோய் ஏற்பட்டு விட்டது. சரிங்க. எனது மந்த நோய் தீர பிரம்மனிடம் சென்றேன். பிரம்மனிடம் சென்ற போது தற்சமயம் அர்ஜுனனும் கண்ணனும் பணக்காட்சி காண காண்டவனம் வந்துள்ளனர். சரிங்க. அவரிடத்தில் சென்றால் மந்த நோய் தீர வழிபிறக்கும் என்று தெரிவித்தார். சரிங்க. ஆமா, நம்ம எப்படி போக வேண்டியது? அந்தரனாக சென்று அவர் இடத்தில் உதவி கேட்போம். புறப்படுவது. ஒன்றை போலவே மனித குரல்களை கேட்டுக் கொண்டிருந்த என் செவிகளில் இப்போது மரகத சேலையணிந்து மயில்களின் அகவலும் ஆடலும் கரும் குயில்களின் இன்பமூட்டும் இசையமுதும் மழலை பயிரும் குளவியின் குரலால் இந்த மாவனத்தில் குளவி மகிழும் பச்சை கிளிகள், தேன் சுவை கனிகள், தெல்லிய நீர்வீழ்ச்சி, முகிலை தொடும் உயர் மரங்கள், மாமா இந்த வனஜீவன்கள் எழுப்பும் கலகலப்பு ஒளியானது என் செவிகளில் தேனெழுதி பாய்வது போல் உள்ளது. மாமா அர்ஜுனா, மாமா இந்த இயற்கையின் எளிமை காட்சியை விட உன் உள்ளத்தில் எழுந்துள்ள இந்த வர்ணிப்பு இருக்கிறதே, எனது உள்ள குறிப்பின் உச்சத்தையே தொட்டுவிட்டது. மைத்துனா, யாரோ ஒரு அந்தனர் வருவது போல் தெரிகிறது. ஆமா, கவனிப்போம். ஐயனே அபயம், அபயம், ஐயனே அபயம், அபயம் காரும் அர்ஜுனா, அர்ஜுனரே நீரோ அபயம் காரும், அபயம் காரும் அர்ஜுனா, அர்ஜுனரே நீரோ அபயம் காரும், அர்ஜுனரே நீரோ இகாரும்
வேண்டும். அந்த நீ யாரோ அவர் அறிவீரே. சுவாமி, தாங்கள் யார்? எங்கு வந்தீர்? உங்களுக்கு என்ன உதவி வேண்டும்? ஐயனே, நானும் எனக்கோ அதிகமான பசி. நானோ அதிகமான உணவை உண்பேன். எனது பசியை ஆற்றிட யாருக்கும் எந்த சக்தியும் இல்லை. ஆனால் உங்களை கண்டபோது எனது பசியை ஆற்றி எனக்கு மோதிரத்தை அளிப்பீர் என்று யாசிக்க வந்தேன். ஐயனே, என்ன ஐயனே, தங்களுக்கு என்ன உணவு வேண்டும், எவ்வளவு வேண்டும் என்று தெளிவாக கூறினால் நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக உள்ளோம். ஐயனே, நான் தான் அக்னிதேவன். பலே அக்னிதேவா. ஐயனே, அந்தனராக வந்த காரணம்? ஐயனே, பசி என்று கூறியதன் காரணத்தை கூறுகின்றேன், கேளுங்கள். சொல்லுங்கள்.
எங்களுக்கு தயவு புரியுங்கள் கிருஷ்ணார்ஜுனர்களே. அக்னி தேவனே, ஐயனே, உன் கோரிக்கையை ஏற்று இந்த காண்டவனத்தை எரிக்க முற்பட்டால் அதற்கு துன்பங்களும் இடர்பாடுகளும் வரும். அதற்கு ஆயுதங்கள் தேவைப்படுமே. ஐயனே, எதிர்ப்பும் போரும் ஏற்பட்டால் அதற்கு உண்டான ஆயுதமான எரிக்கும் வேண்டவ எதிர்க்கும் மகக்கு எதிர்க்கும் அசினம் வழங்குமே. வீரர்களே, பொற்குடத்திற்கு பொட்டியிட வேண்டுமா? ஆனாலும் தாங்கள் கேட்டதால் அருணனிடம் பெறப்பட்டதனை தேரும் மனுமன் கொடியுண்டே. ஐயனே, இந்த வில் காண்டிபம் என அழைக்கப்படும். எத்தனை இந்திரர்கள் வந்தாலும் வீழ்த்தக்கூடிய ஆற்றல் உள்ளது. எடுக்க எடுக்க குறையாத அம்புரா துணியும் இரு கைகளால் அம்பையை திறமை படைத்த அர்ஜுனுடைய வீரத்திற்கும் வலிமைக்கும் ஏற்றது. வேறு மலையைப் போல் ஒளியும் வெப்பமும் கொண்ட சுவேதனை என்கும் 4 வெள்ள புதியை பூட்டிய அர்ஜுனனுக்கு வழங்குகின்றேன். ஐயனே, அது மட்டுமா? சக்கர வில்கதை தாங்கியே தாரகமணி போரிலே, 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 அந்த மிடியரை காணுமே அர்ஜுனா அர்ஜுனா காணுமே, மிடியரை காணுமே அர்ஜுனா அர்ஜுனா காணுமே, எரிக்கும் மன்னனை எதிர்த்த பகைக்கு ஏற்றம் அர்ஜுனா மாகுமே, எரிக்கும் மன்னனை எரிக்கும் பகைக்கு ஐயனே, சுதந்திரம் என்ற சக்கராயத்தையும் மலைகளை கூட பொடி பொடியாக்கும் கௌமாதகை என்ற கதையும் பலைத்து நான் ஏற்றினார். இந்த வயலத்தியை வீழ்த்தும் சாரகம் என்ற வில்லையும் தங்களுக்கு வழங்கி மகிழ்ச்சியடைகின்றேன். மிக்க நன்றி அக்னி தேவா. ஐயனே, உன் பசியை ஆற்றிக்கொள்ள இதோ காண்டவனத்தை எரிப்பாயாக. மாமா மாமா நீ சொல்வது முறையா, இந்த மாமனம் இருப்பது முறையா, மாமா நீ சொல்வது முறையா, இந்த மாமனம் இருப்பது முறையா, பூமிக்கு தாய் வனமன்றோ, பூமிக்கு தாய் வனமன்றோ, அதை பொலிவுடன் காத்திடல் தன்னே. மாமா, மைத்துனா, பூமி பெண்ணுக்கு தாய் போல் விளங்கும் இந்த அழகிய வனத்தை எரித்தழைப்பது ஏற்புடையதல்ல மாமா. ஏன் இந்த மாற்றம் உனக்கு? இதை எதிர்த்து பேசுவது கிணக்கு. 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 பசியினை போக்கிட வாக்கு, பசியினை போக்கிட வாக்கு, தந்தி பணி என்று மாற்றும் பிற்போக்கு. ஏன் இந்த மாற்றம் உனக்கு? இதை எதிர்த்து பேசுவது கிணக்கு. பார்க்குடா, மாமா, அறச்செயல்களில் தலைமையானது மற்றவருக்கு பசியை போக்குவது, அதிலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது நமது மதிகுல மன்னர்களுக்கு பெருமை உண்டாக்கும். அப்படியா? ஆகவே பசியினுக்கு உணவே பிரதானம், அதை பறி
மாமா மைத்துனா, வார்த்தைகளில் வண்ணம் கலந்து என்னை குழப்ப வேண்டாம். அவர் கேட்டது பசிக்கு உணவு. நாம் வாக்கு கொடுத்ததும் அவர் வயிற்று பசியை தணிப்பதற்கு தானே. இப்போது இந்த காட்டை எரிக்க சொல்வது ஏற்புடையதல்ல மாமா. நீ சொல்வதெல்லாம் சரிதான் அர்ஜுனா. இருந்தாலும் எதிர்பார்ப்பதை அளிப்பதே தர்மம், அதற்கேற்றதை செய்வதே கர்மம். எதிர்பார்ப்பதை அளிப்பதே தர்மம், அதற்கேற்றதை செய்வதே கர்மம். அவரவர் விருப்பத்தை ஏற்போம், இன்று அதனையும் தர்மத்தில் சேர்ப்போம். அர்ஜுனா, மாமா இது அதென்று தர்மம் என்று நீ சொல்லுவது சரியல்ல. காலங்களுக்கும் இடங்களுக்கும் ஏற்ப தர்மங்கள் அப்பொழுது மாறுவதை நீ அறியாதவன் அல்ல. வேண்டாம் பிடிவாதம். ஆமா, நீங்கள் தெரிவிப்பது சரியாக இருக்கிறதா? இந்த வனங்களினால் வறட்சியும் நோயும் மாயும் வான்மழை பருவத்தை பொழியும். பல பெற்று பழம் பெற்று பயிர் பரவோம். வறுமையும் அதனால் நீங்கும். மாமா, மைத்துனா, காடுகள் நிறைந்த பூமியினால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியினால் மழை பெய்யும். கனிமரங்கள் பருவத்தை காய்க்கும். பலவித மலர்கள் மலர்ந்து அதனால் தேன் கூடுகள் நிறைந்து பலமான தேனீக்கள் கிடைத்து மக்களின் நல்வாழ்வுக்கு அது உதவும் அல்லவா? அது மட்டுமல்லாமல் பருவத்தே பொய்க்கும் மழையால் நவதானியங்கள் உலர்ந்து மக்களின் வறட்சியும் பிணியை நீக்க முடியும் அல்லவா மாமா? நகரத்தின் அருகினில் காடு நகரத்தின் அருகிலே காடு இருப்பது அவ்வளவு சரியானது அல்ல. குடிமக்கள் இடும் பயிர்களையும் குடிமக்களையும் மிருகங்கள் வேட்டையாடி நாசமாக்கிவிடும். இது அனைத்தும் காடு அருகாமையில் இருப்பதால் தானே. ஆகவே நாடு வளர காட்டை எரிப்பது தவறேதும் இல்லையே. ஐயா, உங்க மாமா சொல்றது சரியா தானே இருக்குது. என்னடா? நகரத்தின் பக்கத்துல காடு இருந்ததால் தானே திருடனுங்க பசு கூட்டத்தை களவாடிட்டு ஒழிஞ்சுக்கிறானுங்க. அத ஆயுதம் எடுக்க போனதால் தானே நீங்க தீர்த்த யாத்திரை போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு ஏதாவது நடந்துடுச்சு. இல்லன்னா திருடனுங்க தைரியமா ஒளிஞ்சு பசு கூட்டத்தை களவாடிட்டு இருக்க முடியுமா? அதனால தானே உங்களுக்கு இளவரசி சுபத்ரா தேவியோடு மேலும் மேலும் மனைவி கிடைச்சாங்க. மூட்டை பூச்சியை தாயன
மாமா மைத்துனா, களை எடுப்பதற்கு பதில் பயிர்களையே களைவது எனக்கு சரியாக படவில்லை மாமா. ஐயா இதுவும் சரிதாங்க. சரியான பாயிண்ட்டுங்க. ஆனா சரி, நான் இது தலையில பேன் இருக்குதுன்னு மொட்டை அடிக்க முடியுமா? முடியாது. கொச்சுக்கு பயந்து குறியாட முடியுங்களா? முடியாது. ஊமையா பாடுன சங்கீதத்தை செவிட ரசிக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் நல்லது. பார்க்குனா மாமா, நமது காவலன் சொன்னதை கேட்டாயா? கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் மாமா. அதனால் காலங்கள் இடங்களுக்கே நம் கருத்தினை புதிதாய் சேர்ப்போம். காலங்கள் கருத்தினை நம் கருத்தினை புதிதாய் சேர்ப்போம். ஞானத்தின் மாற்றத்திற்கேற்ப ஞானத்தின் மாற்றத்திற்கேற்ப இன்று நலமென்று வாழ்வில் ஏற்போம். அர்ஜுனா, நமது வெளியின் பார்வை வேறு, எண்ணத்தில் சலனம் ஏற்பட்டு விட்டால் நம்பிக்கை தளர்ந்து நமது லட்சியத்தில் ஊனம் ஏற்பட்டுவிடும். காலம் நம்மை பயன்படுத்திக் கொள்ள எதை தீர்மானிக்கிறதோ அதைவே நாம் ஏற்றுக்கொள்ளும். அப்படி ஆகட்டும் மாமா. அதுவே நடைமுறை சார்ந்த அறமும் ஆகும். அர்ஜுனா மாமா, இப்பொழுது புரிந்ததா? புரிந்தது மாமா. தங்கள் விருப்பம் போல செய்யுங்கள். அக்னிதேவனே, ஐயனே, உனது பசியை ஆற்ற இதோ காண்டவனத்தை எரிப்பாயாக. ஐயனே, மிக்க சந்தோஷம். இப்போதே எரிக்கும் காடு எரிந்து என் கடுமையான நோய் தீரட்டும். அனைத்தையும் எரித்து சாம்பலாக்கி விட்டேன். அது மட்டுமா, மர செடி கொடி மட்டும் எல்லாம் எரிந்து சாம்பலாகட்டும். மூலிகையில் மூலிகையில் மரங்கள்
ஐயோ, எங்கு பார்த்தாலும் தீ கொழுந்து விட்டு எரிகிறது. வானளவா உயர்ந்து தீர்ந்து விடும்படியாக ஆகிவிட்டது. இதெல்லாம் வேணாமா ரஞ்சாடிகள் ஐயோ, என்ன செய்வேன்? எங்கள் வாழ்விடமான காடு பற்றி எரிகிறது. இங்கு உள்ள எல்லா ஜீவராசிகளும் தீயில் நொந்து மடிந்து சாகும்படி ஆகிவிட்டது. நாங்கள் என்ன செய்வோம்? ஐயோ, காலம் காலமாக வாழ்ந்த காடு பற்றி எரிகிறது. நாம் என்ன செய்வோம்? ஏன் நம்ம வருமானம் அறிந்து கொண்டிருக்க வேண்டும்? ஆமாம், நம் காட்டை அழைத்தவர்களை சென்று ஏன் செய்திகளை கேட்போம். வாருங்கள் வாருங்கள், கேட்போம். சொல்லப்படுங்கள். இந்த தாண்டவ வனத்தை அக்னி தேவன் எரிக்க எந்த எதிர்ப்புமின்றி எதிர்ப்போரை என் காண்டிபத்தால் அழித்து எழித்து அந்த தீயிட்டு சாம்பலாக்குகிறேன். மாமா, குர்ரம் பண்ணுங்கள். Thank you.
மன்னர்களே இல்லைங்கள், உங்களுடைய வீரம் ஆயுதம் பகையை வெல்லத்தானே ஒழிய இந்த உயிர்கள் வாழும் காட்டை அழிக்கவா பயன்படுத்தப்படுவது? காட்டை எரிப்பதுங்கள் அவள் தரும் காயும் கனியுமே எங்கள் உணவு. அவள் எரித்து தாமலாக்க உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? சொல்லுங்கள், இனி நாங்கள் எங்கு வாழ்வது? மன்னர்களே, காரி எங்காலம் எல்லாம் எழுததா எங்கள் இருப்பிடமான காட்டை எரித்த பின் நாங்கள் வாழ்வதற்கு இருப்பிடம் இல்லாமல் நாட்டு பக்கம் வந்தால் எங்களை சும்மாவா விடுவீர்கள்? வேட்டையாடி கொள்வதும் உங்கள் சாதனையா? அது மட்டுமா செய்வோம்? அது மட்டுமா மன்னர்களே? காடும் மலையும் மண்ணே நன்னையே மாந்தர்களே, இயற்கை அன்னையின் பரிசே காடும் மலைகளும். அவற்றால் தான் மழை பொழிகிறது. ஆகவே வானின் அமுதமான மழையை பெறுவோம், அதை காடுகளாக பெருக்குவோம், வளமோடு நலமுடன் வாழ்வோம். மரக்கன்றுகளை நடுவோம், மழையை பெறுவோம். மாமா, ஜீவராசிகள் கூறியது
எரிப்பது அழிப்பது எளிதென்றாலும் வளர்ப்பது வானமுதை வரவித்து வாழ்விக்கும் மழை. காடு செடி மலை கொடிகள் இயற்கையின் வரமான மழையை அழித்து உயிரினங்களை வாழ்விக்கும் என்ற உண்மையை நாம் எண்ணி பார்க்கவில்லை மாமா. இயற்கை வள காடுகளை தாய் போல் காத்து கண் போல் பேணி அவை தரும் மழையை மறவாமல் ஏரி குளங்களில் சேமித்து வைத்து நாளை உலகம் மேன்மை பெற உதவி புரிவோம். தேவைக்கு ஒரு மரம் வெட்டினால் 2 மரக்கன்றுகளை நடுவோம் என்ற உறுதிமொழியை நாம் ஏற்க வேண்டும். சரியாக சொன்னாய் பார்க்குனா. ஆமா, இயற்கையின் கொடையான மலைகளையும் காடுகளையும் நாம் பேணி காக்க வேண்டும். ஆமா, கனிவு மழை பொழிந்து நாடு செழிக்க காடு செழிக்க நடுவோம் மரங்களை, பெறுவோம் மழையை, நடுவோம் மரங்களை, பெறுவோம் மழையை. மழையை போற்றி கொண்டாடும் நாம் அறிந்திருந்தும் இதுவரை பெரும்பாலும் பார்த்திராத பாரம்பரிய தெருக்கூத்தை கண்முன் நிகழ்த்தி காட்டிய கலைஞர்களுக்கு இயற்கையை பாதுகாப்போம் என்ற உறுதியோடு பாராட்டுகளையும் பலத்த கைத்தட்டல்களையும் கொடுத்து நன்றியை தெரிவித்துக் கொள்வோம்.